Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya India win Naya cool drink. Campa is back, Chica. Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. A shout out to our other sponsor, Equitas Bank, the bank behind the champions. 7% savings account la neenga earn பண்ணலாம் and attractive fixed deposit on senior citizens நீங்க earn பண்ணலாம். So go check out Equitas Bank. Senior citizen நீங்க தான். நான் சீனியர் சிட்டிசன் மச்சா, டெஃபினட்டா மறக்காத டியர் வியூவர்ஸ். நான் சீனியர் சிட்டிசன். எஸ் அனி, நீ என்ன இப்படின்னா இது எப்படி டாக்ஸி ஆப்ல புக் பண்ற மாதிரி யூ கேன் புக் அ பேங்க். அப்படியே ஏப்பா எனக்கு பைசா கொடுவா, டோர் ஸ்டெப்ல டபக்குன்னு வந்துடுது. அது பேங்கிங் பைக் மாதிரி. ஈக்விட்டாஸ் பேங்க் கிவ்ஸ் யூ தட் திஸ். எப்படின்னா ஈக்விட்டாஸ் பேங்க் ஃபோன் பண்ணி டியர் சார் எனக்கு 25,000 அனுப்பிட்டா பேங்க் டபக்குன்னு வீட்டு வந்து வந்துடும். பைக்ல ஒருத்தர் வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துருவான். அது எப்படி நம்ம புக் பண்றோம் எல்லாம் போட அது மாதிரி பேங்கிங் வந்து புக் பேங்கிங் அப்படி ஆப் போட்டு ஈக்விட்டாஸ் பேங்க் ஆப் போட்டு புக் பண்ண போறோம், டபக்குன்னு வந்துடும். 1-815-085,000 போன் பண்ணுங்க, நேரா வீடு வந்து டபக்கு பைசா கொடுத்துட்டு போயிடும். எனக்கு வேணும் 35,000 டபக்குன்னு வரும். 7.5% ஆவரேஜ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு. என்ன மாதிரி சீனியர் சிட்டிசன் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஈக்விட்டாஸ் பேங்க்ல போனா உங்களுக்கு என்ன சொன்னேன், டோர் ஸ்டெப்ல போன் பண்ணி ஈக்விட்டாஸ் பேங்க் துட்டு கொடுப்பா அப்படின்னா டபக்கு பைக்ல வந்து எப்படி நம்ம கொடுக்குறாங்களோ பைக் வந்து கொடுக்குறாங்க, பைக் பேங்கிங் கிடைச்சிடும் உங்களுக்கு. இதான் புது டைப் ஈக்விட்டாஸ் பேங்கிங். என்ஜாய் பண்ணுங்க பைக் பேங்கிங். முக்கு மேல ராஜா. ஆஹா. அடிச்சு தள்ளுங்க. எப்படி சிஎஸ்கே டிசி அடிச்சு தள்ளினாங்களோ, எப்படி ஆர்ஆர் பஞ்சாப் அடிச்சு தள்ளினாங்களோ, நீங்களும் கேம்பா வச்சு அடிச்சு தள்ளுங்க. Let's bring in our resident guest, Nani sir. Welcome back on the show. Sad day for CSK. Sad day for CSK fans, Chica. ஏன்னா நிஜமாவே it was one of the most lopsided, one-sided affairs நம்ம பார்த்ததுலே. சேப்பாக்ல ஒரு இன்டென்ட் பத்தி நம்ம பேசியிருந்தோம். எஸ், அந்த ப்ரீவியஸ் மேட்ச் நம்ம ஆர்சிபி மேட்ச் நிறைய பிளேம் பண்ணோம், பட் திஸ் மேட்ச் looked and felt worse. அது பத்தி டெஃபினட்டா நம்ம பேசுவோம். Where do CSK stand? Guys, in the video, I know Punjab and RR இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்கு, but most of it is going to be on CSK. ஏன்னா நிறைய emotional and frustrated CSK fans இருக்காங்க, Chica. Lot of them messaging, in fact, lot of people asking, what is this team? அப்படின்னு அந்த மாதிரி கேள்விலாம் கேக்குறாங்க, Chica. Is it fair or not? See, Ani, the point is, people are not worried about defeat. நானே உண்மையை சொல்லட்டுமா, நீ நம்ம எல்லாமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான். இப்ப நீயோ நானியோ we are all தமிழ். சென்னை, it's born and brought up in Chennai. நம்ம எல்லாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ். Everybody is a CSK fan. But talking neutrally, Ani, let's be very clear. While we all want to support CSK, we all want CSK to win matches and win trophies. But the intent இல்லையாப்பா இன்னைக்கு. What the fans are asking is very, very true. Every fan is very irritated because என்னடா ஆடுறாங்க அவங்க. ஒரு போலிங்ல 11 காம்பினேஷன் எடுத்தா இவன் என்னடா, ஆனா நம்ம ஊர் பையன் சரி முகேஷ் சௌத்ரி அவன் 11 ஆடு அப்படின்றான். நம்ம அன்ஷுல் கம்போஜ் நம்ம அடிச்சிருந்தா நம்ம இவன் யாரோ எவ்வளவு திருப்பி முகேஷ் சௌத்ரி ஆடுறான். சரி முகேஷ் சௌத்ரி கடை ஆடுறா இல்ல 2 years பேக் அவன் நல்லா பண்ணான்னு சொல்லுவீங்க நீங்க. அந்த மாதிரி ஒரு ரீசன் கொடுத்துறாங்க. சரி முகேஷ் சௌத்ரி ஆடுறேன் ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல போட்டு பேத்துட்டாங்கல்ல, திருப்பி எதுக்கு உனக்கு லாஸ்ட் 2 ஓவர் 19th ஓவர் 17th ஓவர் எதுக்கு முகேஷ் சௌத்ரி போலிங் கொடுக்கணும் சொல்லு? எனக்கு புரியவே இல்லையா. வாட் இஸ் ஐடியா கேவிங்? பேட்டிங்ல பார்த்தா ஒரு இன்டென்ட்டே இல்லையடா. நான் என்னடா சொல்றேன்? எக்ஸாக்ட்லி. இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் இன் டிஃபீட், அதாவது நம்ம இன்டென்ட் இல்ல, அது கிளியரா தெரியுது. சுத்தமா போன மேட்சும் இல்ல, இந்த மேட்ச் முதல்ல இல்ல. டோட்டலி வந்து பாத்தீங்கன்னா இந்த வின்னுக்குன்னு போன மாதிரியே தெரியல. ஏன்னா அட் ஒன் ஸ்டேஜ் இட் வாஸ் 112 ஆஃப் 55 balls. அந்த சமயத்துல வந்து யூ ஷுட் ஹவ் கான் தோனி அண்ட் விஜய்சங்கருக்கு 4 லைஃப். பட் அந்த 4 லைஃப் கூட வந்து 45க்கு அப்புறம் தான் விஜய்சங்கர் வந்து அந்த இன்டென்ட்டே காமிக்க ஆரம்பிச்சான் ஆஃப்டர் 45. ஸோ அண்ட் MS தோனி வந்து சிங்கிள் எடுத்து கொடுத்துட்டு விஜய்சங்கர் அடிப்பான்னு நினைச்சிட்டு இருக்கான். பட் 2 பேருமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு டோட்டல் இன்டென்ட் இல்ல. பட் அந்த டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கும்போது ஆக்சுவலா இந்த டீம் ஸ்பின்னர்ஸ் அந்த டீம் ஸ்பின்னர்ஸ். ஸோ இதை எடுத்து பார்க்கும்போது இவங்க வந்து 8 overs 54 runs 3 wickets டிசி. அதே வந்து இங்க சிஎஸ்கேல 8 overs 77 runs 2 wickets, டிஃபரன்ஸ் 23 ரன். அதே மாதிரி முகேஷ் சௌத்ரிக்கு பதிலா கம்போஜ் அடிந்தா ஒரு 2 விக்கெட் எடுத்திருப்பாரு, ஒரு 27 ரன் கொடுத்திருப்பாரு. அவன் 50 ரன் கொடுத்திருக்காங்க. நீங்க விச் எவர் வே யூ லுக் அட் இட், ஐ திங்க் டோட்டலா எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. நானும் ஒன் ஆஃப் தி டிசப்பாயிண்டட் சிஎஸ்கே ஃபேன் தான். Okay, we'll come to the lot of talking points, Chica. நேத்துக்கு நீங்க சிஎஸ்கே நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், டிசி வந்து ஆன் பேப்பர், Chica, டெக்னிக்கலா பார்த்தனா they are looking too far strong. In fact,
சீக்கா கொஞ்சம் எம்பாரஸ் பண்ண மாதிரி தோணுச்சு சீக்கா இன்னைக்கு. ஏன்னா அக்ஷர் பட்டேல்ல போங்கடா, நான்லாம் இன்னைக்கு பேர்லிங்கே போட வேணாம்டா, இது என்னடா இவங்களாம் அடிக்க மாட்டாங்கடா, நீ போடுறா கண்ணா, நீ வந்து ஃபுல் 4 ஓவர்ஸ் போடுறா, நான் உன்னை பாக்குறேன் நீ என்ன பண்றேன்னு, அந்த மாதிரி லிட்டரலா அந்த நிலைமைக்கு போச்சு சீக்கா. யோசிச்சு பாருங்க, கேட்ச் விடும் போது இல்ல, விஜய் சங்கருக்கு கேட்ச் விடும் போது சிரிக்கிறார் அக்ஷர் பட்டேல். பரவாயில்லடா, இவனோட கேட்ச் தானடா விட்டுருக்கீங்க, ஏன்டா பயப்படுறீங்க, நம்ம மேட்ச் வின்னுடா. இட் ரியலி ஃபெல்ட் எம்பாரசிங், இட் ஸ்டங் மீ சீக்கா. இட் லைக் என்னடா இது இப்படி ஆயிடுச்சேன்னு. பட் லெட்ஸ் கம் டு த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சீக்கா. ருத்ராஜ் கைக்வாட் அவரோட கேப்டன்சி, அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஹி ஹாஸ் பீன் awfully poor this season சீக்கா. லாஸ்ட் இயர் எஸ் கொஞ்சம் நம்ம வந்து அந்த கிரீடன்ஸ் கொடுத்தோம், இட் will be difficult MS தோனில இருந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு. பட் திஸ் இயர் he has no excuse சீக்கா. அவர் வந்து ராகுல் திரிபாத்தியை எடுத்துட்டு வந்திருக்காரு, ஏன்னா அவரோட ஸ்டேட்மேட். அவர் வந்து முகேஷ் சௌத்ரி எடுத்துட்டு வந்திருக்காரு, ஏன்னா அவரோட ஸ்டேட்மேட். சோ டெஃபினட்டா ஆக்ஷன்ல கொஸ்டின் மார்க்ஸ் வர ஆரம்பிக்குது. எங்கேந்திரா நம்ம ராகுல் திரிபாத்தி, தீபக் ஹூடா அண்ட் விஜய் சங்கர் வச்சுட்டு இவங்க தான் நம்மளோட மெயின் ஃப்ரண்ட் லைன் இந்தியன் கோர் பேட்டிங் எப்படி போனாங்க, அந்த கேள்விகள்லாம் எல்லாரும் இப்ப கேக்குறாங்க சீக்கா. பிகாஸ் லுக் அட் தேர் நம்பர்ஸ். ப்ரொடியூசர் அவங்களோட நம்பர்ஸ் போடுங்களேன். லாஸ்ட் 2 years பிஃபோர் திஸ் IPL, ராகுல் திரிபாத்தி, தீபக் ஹூடா, விஜய் சங்கர், இவங்க 3 பேரும். ராகுல் திரிபாத்தி 22 ஆவரேஜ், 128 ஸ்ட்ரைக் ரேட், அவர் தான் நம்மளோட ஸ்டார்டர். நெக்ஸ்ட் 27, 143 லாஸ்ட் இயர் வாஸ் ஒன்லி மாஃப்ட். ஏன்னா அந்த லாஸ்ட் 2 மேட்ச் அடிச்சதுனால இந்த மாதிரி தெரியுது அந்த நாக் அவுட்ஸ்ல. நெக்ஸ்ட் பர்சன் ப்ரொடியூசர், திஸ் இஸ் தீபக் ஹூடா சீக்கா. 7.64 ஆவரேஜ் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்த IPL நம்மளுக்கு. 2023 IPL 7.64, லாஸ்ட் IPL 18.13, 11 மேட்ச் ஆடி இருக்காரு. இவர் தான் நம்ம 2 பேர் நம்ம வச்சு ஆரம்பிச்சிருக்கோம். விஜய் சங்கர் 2023 had a fantastic year. Okay, good year, 301 runs, நல்ல strike rate. Last year came back. So Ashwin, he also went for a big prize Chika. அதுவும் கேள்வி கேக்குறாங்க. His 2023 was a good year Chika. 7.5 economy, 14 wickets, contributed brilliantly. Last year also he had ஒரு down. லாஸ்ட் இயரே ஒரு டவுன் தெரிஞ்சது சீக்கா. 8.5க்கு போச்சு 7.5ல இருந்து. 15 மேட்ச்ல 9 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருந்தாரு. இன்ஃபேக்ட் அதுல ஃபர்ஸ்ட்லயே ஒரு 6 விக்கெட் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் தி எண்ட் he was wicketless for a lot of games சீக்கா. That question starts coming in. Have CSK sodepified the entire auction and now are they suffering the blow? Okay, நான் நீ பண்ணி actually definitely have sodepified. ஒண்ணு இல்ல பாது, நேஹல் வதேரா நீங்க அடிச்சிருந்தா தெரியுமா? அவங்க என்னடா இன்னைக்கு கேப் கொடுத்தாங்க. ஓகே, they lost, they were the losing side பஞ்சாப் இன்னைக்கு ஆக்சுவலா. பட் 50 அடிச்சா நேஹல் வதேரா. அந்த நேஹல் வதேராக்கு CSK 4 crores வரைக்கும் போயிருக்காங்க. அந்த நேஹல் வதேரா has won so many matches for Mumbai Indians. அவனை 4.2க்கு பஞ்சாப் எடுத்தாங்க. சிம்பிள். ஏன் 4.2 எடுத்த? எதுக்கு நீ அஸ்வினுக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்து அஸ்வின்? அஸ்வின் எப்படி, I mean what do you call, he's up the hill, தெரியும், over the hill எல்லாருக்குமே தெரியும். Even I don't think even RR took him for 10.5 crores when they picked Ashwin for 23, 22, 23, 24. No, why all these questions nala Nani sir? You've picked a player for 9.75 crores and நீங்க ட்ரஸ்ட் பண்ண மாட்டீங்க 4 ஓவர் போடுறதுக்கு. நீங்க இப்ப ட்ரஸ்ட் பண்ணலனா 4 ஓவர் போடுறதுக்கு எதுக்கு நீங்க அவ்வளவு பிரைஸ் கொடுத்து பின்ன அந்த பிளேயர் எடுத்தீங்க? எக்ஸாக்ட்லி அனி, கரெக்டா நீங்க நெயில் ஆன் தி ஹெட். அதாவது என்னன்னா, இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் அரைவ் பண்றதுக்கே 4th மேட்ச் ஆயிருக்கு. அண்ட் தென் யூட்டிலைசேஷன் ஆஃப் தி பிளேயர்ஸ் அங்க வந்து டோட்டலா கோட்டா விட்டுருக்காங்க. நம்ம கான்வே சொல்லிட்டு எதுக்கு, நம்ம கான்வே வந்து வித் ருத்து ஓபனிங் பண்ணோம். ஏன்னா ருத்து வந்து நம்பர் 3 வரும்போதே ரச்சின் அவுட் ஆயிடுறாரு. ஸோ அப்போ வந்து அகெயின் ரித்துஸ் அண்டர் ப்ரெஷர் வந்து நீங்க வந்து சேஸ் பண்ணணும். 180 நம்ம 6 வருஷமா சேஸ் பண்ணிருந்தில்ல, அது ஒரு ப்ராப்ளம். அஸ்வின் இன்னைக்கு 3 overs 21 தான் போட்டிருக்காரு. அவருக்கு நீங்க கோட்டா ஃபுல்லா கொடுக்க மாட்டேன்றீங்க. இன்னைக்கு ஒழுங்கா போட்ட அஸ்வினை ஒழுங்கா முடிச்சிருக்கலாம், அவரு முடிச்சிருக்கலாம். அத நீங்க பண்ணல. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி இவங்க ஏன் இந்த மத்த பிளேயர்ஸ்லாம் வந்து இப்போ 4 to 4.2 இஸ் ஜஸ்ட் 20 lakhs தான் டிஃபரன்ஸ் நேஹல் வதேரா. பட் ஏன் போக முடியலன்னா, பிகாஸ் தே ஹவ் ஸ்பெண்ட் 18 on ஜடேஜா அண்ட் தென் 10 on அஸ்வின். ஸோ 28 crores. இப்போ LSG வந்து ஏன் அவங்களுக்கு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் இல்ல, 27 கோடியை தூக்கி பண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால இப்போ அவங்களுக்கு இல்ல. பட் அந்த வகையில பஞ்சாப் இஸ் ஸ்மார்ட்டர். அவங்க வந்து 26.25 கொடுத்தால் கூட ஒரு மாதிரி வந்து அன்னோன் பிளேயர்ஸ் பியூட்டிஃபுல்லா பிக் பண்ணிருக்காங்க. நல்ல இம்பாக்டா அடிக்கிறவங்கள தேடி அவங்க ஸ்கவுட் பண்ணிருக்காங்க. சோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சரி இருக்கிற டீம் ஓகே. இப்போ இந்த சீசன் நம்ம எடுத்தாச்சு பிளேயர்ஸ, அந்த பிளேயர்ஸ் வச்சுதான் ஆடி ஆகணும்.
அவங்கள நீங்க மேக்ஸிமைஸ் எப்படி பண்றீங்க? அது வந்து பண்றதுக்கு ருத்துராஜ் இப்போ தவறிட்டார். இல்ல, நான் ஏன் இது சொல்றேன்னா, ஏன் இந்த ஆப்ஷன்ல சொதப்பிருக்காங்கன்னு சொல்றேன்னா, ஏன்னா அஸ்வினை ட்ரஸ்ட் பண்ணி நீங்க 9.75 crores எடுத்திருக்கீங்க. நானி சார் சொல்ற மாதிரி ஆல்ரெடி ஜடேஜா 18 crores, அதுக்கப்புறம் நூர் அஹ்மத் 10 crores. So you have spent 38 crores on your spin attack and you don't have the trust on them to finish their quota of overs. அதுதான் எனக்கு புரிய மாட்டேது. என்னதுக்கு ஆப்ஷன்ல இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணீங்க? ஏன் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணீங்க? 38 crores எடுத்துட்டு you're not finishing their quota of overs every match, Chika. I don't understand that. Then what? Then somewhere some miscommunication has happened. கரெக்ட் தான். இன்னைக்கு ஜடேஜா 2 ஓவர் தான் போட்டிருக்கான், அஸ்வின் 3 ஓவர் தான் போட்டான், நூர் அஹ்மத் 3 ஓவர் தான் போட்டிருக்கான் இன்னைக்கு. What is the use? அதான் 877 இதனால என்ன தெரியுமா ஆயிடுச்சு நானி சார்? யூ ஹவ் நாட், உங்களுக்கு பைசா இல்லாத பேச்சு உங்களோட பேட்டிங்க பாக்குறதுக்கு. நீங்க ஃபுல்லா போலர்ஸ். அண்ட் இன்ஃபேக்ட் இதுக்கு அப்புறம் கூட they went till 9 crores for Deepak Chahar. உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா 9 crores வரைக்கும் போனாங்க தீபக் சேஹருக்கு. இதுக்கு அப்புறம் கூட அவ்வளோ ஃபோக்கஸ் போலிங்ல பண்ணிட்டு, ஏன் பேட்டிங்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் ஒரு கோர் ஸ்ட்ரென்த் ஆஃப் யுவர் டீம். வெறும் ரித்துராஜ் கைக்வாட நம்பி, வெறும் சிவம் டூபே நம்பி நம்ம போயிருக்கோம். ரித்துராஜ் கைக்வாடும் சீக்கா, we have to call a spade சீக்கா. 180+ சேஸ் பண்ணும் போது இவருக்கு தான் 4th worst average. இது எல்லாமே நம்ம சொல்லணும்ப்பா. இப்போ ஹை டைம் வந்துருச்சு. பேட்டிங் ஆவரேஜ் ஆஃப் 14.7, strike rate 124. when the pressure is on, Rituraj Gaikwad hasn't shown up. அதுதான் உண்மை. So chase the கஷ்டப்படுறாங்க. What you trying to say is while chasing 180+, obviously 180+ is pressure on, Chika. Must win games. Yeah, you're right. I think good point. I didn't realize it not. I think Star Sports தமிழ்ல கூட இந்த மாதிரி ஸ்டாட்ஸ் எடுத்தது கிடையாது நினைக்கிறேன். இங்க சீக்கிக்கால மட்டும் போடுறோம். ருத்ராஜ் chasing 180+. நானி targets in IPL 10 innings 147, average 14.7, strike rate 124. Shocking and astonishing. I think that is the problem also. யார் சேசிங் இதுக்கு நல்லா பண்ணிருக்காங்க நமக்கு. அதனால நமக்கு தெரியல நம்மளுக்கு. So many years la. Nani sir, just to add to that, எப்ப தெரியுமா லாஸ்டா 180 சேஸ் பண்ணோம் நானி சார்? SRH ஓட 2018 ல நானி சார். ஷேன் வாட்சன். ஷேன் வாட்சன் அந்த ஃபைனல்ஸ். இப்போ முக்கியமா எங்க CSK is getting hurt na, all through CSK நல்லா பண்ண வருஷம் எல்லாத்துலயுமே அந்த ஓபனர்ஸ் சேசிங்ல நீங்க பாத்தீங்கன்னா, you had Matthew Hayden, you had Vijay, you had Hasi. இந்த மாதிரி பிளேயர் ஷேன் வாட்சன், ராய்டு டு சம் எக்ஸ்டென்ட், இவங்கெல்லாம் வந்து அந்த ஸ்டார்ட் கொடுப்பாங்க. இங்க எங்க பவர் பிளேல இந்த சீசன்ல ஒரே மேட்ச் தான் 55 என்னமோ வந்திருக்கு. மத்ததெல்லாம் less than 45, 42, 40. இதுதான் வந்து 3 விக்கெட்ஸ் போயிடுது. இருக்கிற பேட்டிங்கே நம்ம என்ன சொல்றோம், இது இந்த போலர்ஸ் பத்தி அனி நீங்க சொன்னீங்களே 38 for 3 bowlers add Patrina to it. 52 crores they have spent on 4 bowlers. So நீங்க அந்த 4 bowler நீங்க மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் பண்ணணும். அது நீங்க பண்றது இல்ல. அண்ட் யூ ஆர் டாப் ஹெவி. ருத்ராஜ், கான்வே, ரச்சின், துபேனா இந்த 4 பேரை நீங்க we are not top heavy நானி sir. We are one player. நானி sir, time to call out a spade sir. இல்ல ஹனி, let me just complete. நான் என்ன சொல்றேன்னா, டாப் ஹெவி இன் தி சென்ஸ் நம்ம டீம்ல இவங்க 4 பேர் அடிக்கலனா நீங்க பாட்டம் ஒண்ணுமே இல்லையே. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா விஜய் சங்கர் வராரு, ஹூடா வராரு, திரிபாதி இருக்காரு, அப்புறம் ஜடேஜா, தோனி. திஸ் இஸ் அவர் நெக்ஸ்ட் த பேட்ஸ்மேன் டு ஃபாலோ. சோ இவங்க வந்து அத்தோட இன்னைக்கு மேட்ச்ல வந்து இட் வாஸ் நாட் a 185 விக்கெட், இட் வாஸ் a 150 to 160 விக்கெட் என்ன பொறுத்த வரைக்கும். ஆல் அக்ரீட் நானி சார், 100%. நான் வந்து கிரவுண்ட்ல இருந்து நான் விக்கெட்டை பார்த்தோன்னே சொன்னேன், இது 180+ ஆச்சுனா, பிச் ரிப்போர்ட்ல நான் சொன்னது அதுதான். 180+ ஆச்சுனா ஷுவர் ஷாட், டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட், 180+ 100% வின் யாரும் சேஸ் பண்ண போகுது இல்லன்னு. இன்ஃபேக்ட் 170 itself could have done the trick ன்னு எனக்கு தோணுச்சு நானி சார். பத்திரானா போட்ட லாஸ்ட் 2 overs again saved us from getting to 200. 6 runs and 7 runs அவரோட லாஸ்ட் 2 overs. அங்கதான் நம்மளுக்கு சேவிங் கிரேஸ். இவர் தான் நம்மளுக்கு சேவிங் கிரேஸ் இன்னைக்கு. இல்லாட்டி திருப்பி 200 சேசிங் நம்ம இன்னும் 50 runsல உதப்பட்டிருப்போம். சிக்கா, what this has done is, இவ்வளவு நானி சார் சொன்ன மாதிரி 52 crores in the auction, ரித்ராஜுக்கு ஒரு 18 crores, அதுக்கப்புறம் சிவம் டூபேக்கு obviously another 12-13 crores. your other core batting, Chika, you've left. உங்களோட நீங்களே யோசிச்சு பாருங்க Chika. Let's be fair, Chika. ராகுல் திரிபாதி
தீபக் ஹூடா, விஜய் சங்கர், நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு எனி ஆஃப் தெம், எல்லாரும் நல்ல கிரிக்கெட்டர்ஸா இருந்திருக்காங்க. பட் if they are going to be the backbone of your remaining team, it definitely rings alarming bells, Chika. But Chika, I'll be very honest with you, Chika. மீதி டீம்ஸ்லாம் ஸ்கவுட்டிங்லாம் வேற லெவல்ல பண்ணி வேற மாதிரி டீமை எடுத்திருக்காங்க சீக்கா. யங்ஸ்டர்ஸ் பாருங்க சீக்கா, நேல் வதேரா ஆடின விதம் இன்னைக்கு பஞ்சாபுக்கு சூப்பரா ஆடினாரு. அவரும் ஒரு யங்ஸ்டர். சஷாங்க் சி நீயா இன்னைக்கு பஞ்சாப் உதவாயினாங்க, அதே மாதிரிதான் 200 அடிச்சு உதவாயினாங்க. பட் அட்லீஸ்ட் பஞ்சாப் ஷோட் an intent. பாத்தியா, they were in the game till about the 15th over. இந்த மேட்ச் நேஹல் வதேரா ஆட வச்சு வின் பண்ணிடுவாங்க, will Punjab win, அந்த மாதிரி தான் பேசினாங்க. மேட்ச் உயிர் இருக்கா உயிர் இல்ல பேச. I want to ask you this question. Punjab actually showed intent, even though they lost early wickets. Punjab, they showed intent. They were still in the fight of the game. Nani sir, now I want to ask you this, Nani sir. Yes, this word intent has been going around. விஜய் சங்கருக்கு பேட்ல படல, 4 தடவை அவுட் ஆயிருக்கணும், 4 தடவை அவுட் ஆல அப்பவே LBW அவுட் ஆயிருக்கணும். பட் MS Dhoni also, the way he started and the way he approached his innings was not 9 ஓவர்ஸ்ல வந்து உங்களுக்கு 112 தேவை, 26 பால்ஸ்ல வந்து நீங்க 30 ரன்ஸ் அடிக்கிறீங்க, அதுவும் லாஸ்ட் ஓவர்ல வந்து அடிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி சிங்கிள்ஸ் அண்ட் டூஸ் ஆடின்னு இருக்காரு. இது வந்து நான் பார்த்ததே கிடையாது. பட் this is not good to watch la Nani sir. Yeah, ani அதாவது we have seen MS Dhoni same situationல 26 balls MS Dhoni இதே situationல previous yearsல நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்து பார்த்தோம்னா he would have scored 65 not out, so 70 not out. நம்ம எவ்வளவு வாட்டி பார்த்தோம். Dhoni is not there. The point is, you don't expect 20, I don't expect him to score 26 balls 75. What Ani is trying to say, அவன் 26 balls அடிக்க போயிருக்கலாம், ட்ரை பண்ணிக்கலாம். Ani சீக்கா, நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஒரே இது இப்போ CSK is losing the match, right? But நான் என்ன சொல்றேன்னா, instead of coming close and then losing 24 runs 12 runs, இது தோக்கிறதுக்கு you lose by 50 runs 60 runs, but show the intent to go for the win. நான் அதுதான் சொல்றேன், நீ அடிச்சு நீ போ, அந்த நீ 18 ஓவர்ல 16 ஓவர்ல ஆல் அவுட் கூட ஆயிடு, பட் என்னன்னா அந்த இன்டென்ட் காமி, அவ்வளவுதான் நான் சொல்றது. அதான் நான் சொல்றேன், இன்னைக்கு இன்டென்ட் காமிக்கலடா இவங்க. தோனி வந்து காஜி அடிச்சிருக்கான் ஒரு சைட்ல, இன்னொரு சைட்ல விஜய் சங்கர் காஜி அடிச்சிருக்கான். இவங்களுக்கு கவலையும் பண்றது கிடையாது, இவங்க ஆளு காஜி அடிச்சிருக்காங்க. விஜய் சங்கர் கிட்ட அடிச்சான் ஒரு 6 அடிக்க பாத்தாங்களா, முடிக்கவே இல்லை. கடைசியில அடிச்சு சாவர காலத்துல சம்பவம் அடிச்சு பிரயோஜனம் கிடையாது. ஒரு என்ன சொல்ல வரேன்னா, எந்த யூர் ஒன்லி 5 down. ஜோக் என்ன, யூர் ஒன்லி 5 down. பாத்தியா ஸ்கோர் கார்டுல பாத்தியா, யூர் ஒன்லி 5 down. But in all honesty, you're only 5 down, correct? ஆனா அந்த partnership of 60 to 70 runs அந்த 5 down நால தான். See, I'll give credit. One thing I'll tell you, Chika, 84 run partnership of 57 balls. It looks really good. Paperல பாக்குறதுக்கு really good ஆ தெரியுது. But MS Dhoni's intent in that particular time was also very, very questionable. ஏன் நான் இன்னொரு question கேட்கறனால சிக்கா, வெளில இருந்து பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருந்தது சிக்கா? as a cricketer வெளில இருந்து பாக்குறதுக்கு, ஹே இந்த மேட்ச் ரொம்ப பேடா தோக்க கூடாதுன்னு ஆடுறாங்கடா, தோக்கறது அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நாங்க தோக்க போறோம்னு. 3 விக்கெட் டாப்ல விழுந்த அப்புறமே it felt like அந்த டாப் 3 விக்கெட்ஸ் விழுந்த அப்புறமே இல்ல இந்த மேட்ச் ஓவர்ரா, கம்பேக்லாம் முடியாது. எப்படி டெல்லி 7 for 3ல இருந்து போய் 200லாம் சேஸ் பண்ணாங்க, அதெல்லாம் இவன் நம்மளாலலாம் முடியாது, நம்ம க்ளோஸா எடுத்துட்டு போலாம், நெட் ரன் ரேட்டை கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம், அந்த மாதிரி தான் தோணுச்சு சிக்கா வெளில பாக்கிறதுக்கு. ஒரே செகண்ட், அதாவது இங்க என்ன தெரியுமா பிரச்சனை, இந்த மேட்சும் அப்படிதான் இருந்தது, நம்ம பெங்களூர் மேட்சும் அந்த மாதிரி தான் இருந்தது, RCB மேட்சும் நம்ம நெட் ரன் ரேட்டுக்கு ஆடுற மாதிரி இருக்கு. பட் நெட் ரன் ரேட் எங்க பிக்சர்ல வரும்னா 2 பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து நீங்க வந்து 16 பாயிண்ட்ஸ் வந்தாதான் நீங்க இந்த நெட் ரன் ரேட் வில் கம் இன்டு ப்ளே. நீங்க நெட் ரன் ரேட்டுக்காக நீங்க வந்து க்ளோசர் டு தி டார்கெட் எடுத்துன்னு அதான் நான் சொல்றேன். இப்ப ரிமைனிங் 10 மேட்ச் இருக்கு, 10ல 7 வின் பண்ணாதான் யூ கேன் குவாலிஃபை. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து there is no option for CSK but go aggressively for win with whatever team they have. செம்ம அக்ரெஷன்ல போனோம், win by a mile or lose by a mile தான் போனோம். ஓகே சரி, ரெண்டு பேர் சொல்றது குட் பாயிண்ட்ஸ். ஆக்சுவலி எங்க ரெண்டு பேர் சொன்னா, நீங்க என்ன சொல்ல வரணும், இப்ப அண்டர்ஸ்டுட் ஃபார் தி வியூவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ், இவங்க நெட் ரன் ரேட் ஆடுறாங்க, உதவாங்க. என்னடா மச்சான், விப்ராஜ் வச்சு எடுத்திருக்காங்க விக்கெட். அவன் அக்செப்ட் பண்ணி, நான் போலிங்ல போடலப்பா, இது ஜுஜிபி டீம்பா, ஐ டோன்ட் வாண்ட் டு போல். யாரு SSK ஜுஜிபி, ஐ டோன்ட் வாண்ட். விப்ராஜ்ன்றவன் அந்த விபின்னு சொல்றவன் 4 27 தான் கொடுத்து 2 விக்கெட் எடுத்து, 2 big wickets, mind you, he's got 2 big wickets, Conway wicket and Dubey wicket. 2 பெரிய விக்கெட் எடுத்துக்காட்டா அவன். 2 big wickets got Vipraj. அவன் அப்படியே என்ன சொல்ற, what is the message Akshay Patel telling? சார் நானா போடவே வேணாம் சார், எங்களுக்கு சின்ன பையன் விப்ராஜ் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து போட்டு எடுத்து கொடுத்துருவாங்க மேட்ச். இவங்களுக்கு தெரியாது, யாருமே தெரியாது விப்ராஜ். CSK would not know who the Vipraj bowling போல. எல்லாரும் விப்பி அந்த 6 hitting ability தான் பார்த்தோம் நீ மேட்ச். யாரோட
இதே எல்எஸ்சியோட ஃபர்ஸ்ட் அடிக்கிறதா பார்த்து விப்ராஜ் கூட நல்ல போலிங் போடாது. ஒரு 1.5 bowler மச்சான் ஒரு அரை கோழியா போட்டு விக்கெட் எடுத்தா சொல்லியிருந்தோம் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் போட்டுச்சு எல்எஸ்சி. இந்த மேட்ச்ல பாரு மச்சான் போட்டு பிரில்லியண்டா போலிங் கொடுத்தாரு விப்ராஜ். என்ன மாதிரி போலிங் தான் சூப்பரா போலிங் போடான். He proved to be a genuine leg spinner. Okay, now let's come to the match, Nani sir. ஏனா emotion set aside. விப்ராஜ் பை இந்த மேட்ச் இவ்வளவு நேரம் பேசிட்டு என்ன விப்ராஜ் bowling இந்த மேட்ச் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். There was also a lot of emotions involved, Chika. We are all a little hyped up about this. But Nani sir, let's start giving credit. Okay, where did DC win the match in பேசலாம். ஏனா DC க்கு நம்ம credit கொடுக்கணும். And KL Rahul, especially the way he played on this wicket, it was not an easy wicket, red soil wicket. Batted through 150 strike rate, smart cricket. நான் வந்து எக்ஸ்ட்ராவா போனா சீக்கிரமா அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி போகாம ஓவருக்கு ஒரு பவுண்டரி அடிச்சு ஹேண்டில் த இன்னிங்ஸ் த்ரூ. அந்த பக்கம் Tristan Stubbs came and performed really well. அபிஷேக் புரல் ஒரு நல்ல ஸ்டார்ட். See, end of the day என்ன டிஃபரன்ஸ்னால when அபிஷேக் புரல் came to bat, he showed intent. First over 1 run ஜேக் ஃப்ரேசர் மெகா அவுட் ஆகும்போது all the other guys that came in, no Nani sir, கேஎல் நீ ஃபுல்லா ஆடு மச்சி, நான் உன்னை சுத்தி அடிக்கிறேன், அந்த மாதிரி தான் ஆடினாங்க டிசி. அதனால தான் they were able to score 180. Exactly, the quality of DC batsmen வந்து அவங்க வந்து பண்ணாங்க. இன்னைக்கு ஆக்சுவலா என்னன்னா ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஃபாஃப் அவங்களுடைய மெயின் பேட்ஸ்மேன். ஃபாஃப் இல்லாம அவங்க ஆடுறாங்க. அதுவும் சென்னையில ஹோம்ல. இதோட ஒரு பெட்டர் சான்ஸ் டு பீட் டிசி கிடையவே கிடையாது. ஃபாஃப் கிடையாது. அப்படி இருக்கும்போது கேஎல் ராகுல் as he is doing for India, he took the responsibility. நீ சொன்ன மாதிரி வர ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் அக்ஷர் பட்டேல் வந்த ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் வந்த முதல் பால் 6 டப்புன்னு ஒரு 6 அடிக்கிறான். அதாவது அந்த நமக்கு அந்த விக்கெட் விழுந்து நம்ம வந்து சரி வந்துட்டோம் நினைக்கிறதுக்குள்ள அடுத்த பால் 6 போயிடுது. திருப்பி ஐயோ விட்டதை பிடிக்கணுமே போலிங் போட வேண்டியதா இருக்கு. ஸோ இது வந்து ரியலாவே வந்து டிசியை வந்து அப்ரிஷியேட் பண்ணோம். ஃபென்டாஸ்டிக்கான பேட்டிங் ஆடினாங்க. தே ஹேட் அ பிளான் செட். அதாவது அவங்க வந்து தே டிடன்ட் லுக் அட் 220 230 எல்லாம் யோசிக்கல. அவங்க தே ரெட் த விக்கெட். தே மஸ்ட் ஹவ் பிளேட் ஃபார் 170 தான். தே காட் சம் 15 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ 185 கிடைச்சது அவங்களுக்கு. ஸோ அதை வச்சு அந்த 185 இந்த விக்கெட்ல அடிச்சாலே இட் இஸ் நாட் அ 180 விக்கெட், இட் இஸ் 160 விக்கெட். அந்த பார்ட்னர்ஷிப் ப்ரொடியூஸ் இப்ப காமிச்சல காட்டுறா. அது என்ன அட்வான்டேஜ்னா எல்லாரும் நடிச்சிருக்காங்க பாடுறா. இன்னைக்கு வந்து நீ சொன்ன மாதிரி நானி நீங்க 2 பேரும் சொன்ன மாதிரி அங்க போரேலோட ஒரு பார்ட்னர்ஷிப், இவன் அக்ஷர் பட்டேலோட ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு ரிஸ்வியோட ஒரு பார்ட்னர்ஷிப், அதுக்கப்புறம் ஸ்டப்ஸோட பார்ட்னர்ஷிப். எல்லாரும் அந்த சைடு குவிக் ஃபயர் 20 குவிக் ஃபயர் 20 30 20 20 20 30 20 30. So ஒரு சைடு கேஎல் ராகுல் has been scoring, இன்னொரு சைடு they have been supporting, which is fantastic. And கேஎல் ராகுல் நான் பார்த்தனா ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் எவ்ரி ஓவர் ஒரு பவுண்டரி ஆட் 6 அடிச்சான். First ball of the over, bounded 6. So it's putting pressure. So the whole idea was, one side நீங்க சொன்ன மாதிரி அடிங்க, நான் ஒரு சைடு நான் பாத்துக்கிறேன். So they planned it brilliantly. And அங்கதான் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி இதே சமீர் ரிஸ்வி போன வருஷம் சிஎஸ்கே தான் ஆனா கரெக்டா? am I right? இங்க வந்து குவிக் பை 20 அடிச்சு போயிடுறான் இன்னைக்கு. தி அதர் இம்பார்ட்டன்ட் திங் லச்சிகா என்னன்னால நம்ம வந்து நம்ம வந்து விஜய் சங்கர் அண்ட் MS தோனியை வந்து திட்டிடுறோம். சரி அவங்க வந்து இன்டென்ட் காமிக்கல, அவங்க வந்து ஒழுங்கா ஆடலன்னு. பட் our top 4 hasn't fired Chika in the season. ரித்துராஜ் கைக்வாட் ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சாரு, எஸ், ஆனா அதுக்கப்புறம் அடிக்கல. ரச்சின் ரவீந்திரா ஒரு முதல் மேட்ச் அடிச்சாரு, அதுக்கப்புறம் அவர் அடிக்கல. இன்ஃபேக்ட் the reality is that சிவம் டூபேவோட லாஸ்ட் 10 இன்னிங்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா has been very poor Chika. பாருங்க 18 18 19 9 7 18 21 0 0 39 of 20. SRH ஓட லாஸ்ட் ஒரு நோட்டபிள் நாக்னா அதுதான். பாருங்க சிவம் டூபே 0-0 2 மேட்சும் சிஎஸ்கே ஒத, ஜிடியோட ஒத 21 of 13. ஐ திங்க் ஆர்ஆரோடையும் ஒதையா வின்னான்னு தெரியல, ஆர்சிபியோட ஒத. எப்போலாம் சிவம் டூபே ஃபெயில் ஆயிருக்காரோ மோரல சிஎஸ்கே ஒதப்பட்டிருக்காங்க. அதுதான் நீ ஒரே ஒரு விஷயம் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நம்ம திருப்பி பேசிட்டு இருக்கோம் இதே விஷயம் தான். இவங்க டெம்ப்ளேட் வந்து இந்த டாப் 4 பேர் ஸ்கோர் பண்ணியே ஆகணும், அதுல 2 பேர் ஸ்கோர் பண்ணியே ஆகணும். இப்ப நம்ம வந்து ஆக்சுவலா என்னன்னா இப்போ தோனி அண்ட் விஜய் சங்கர் ஆடிந்து ஈவன் தோ 84 of 55 நல்ல பார்ட்னர்ஷிப் தான். பட் அதை காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி மேல அடிச்சிருந்தாங்கன்னா அப்போ இதெல்லாம் வேல்யூபிளா இருந்திருக்கும். இப்ப என்ன ஆயிடுறதுன்னா அவங்க கிட்ட மேட்ச் வரும்போதே பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து போன மாதிரி இருக்கு, கையை விட்டு பின்னாடி அஸ்வின் மட்டும் தான் இருக்காரு. அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப அவங்களே வந்து சுத்திட்டு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றது அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ. சோ the better way to go down நானி சார், டெல்லி அப்படிதான் பண்றாங்க. இனிமேல இருந்து வேற வழி கிடையாது. அந்த பழைய தோனி வந்து
24 ball 60 அந்த மாதிரி அந்த ஒரு பேட்டை விட வேண்டியதுதான். Hey, அதான் win நீ by a ஆனா mile. and there's no use blaming Dhoni today. Let's be very தோனி honest. இல்லப்பா, பேட்டை இது விடணும்ன்ற ஒரே ஒரு எல்லாருமே. குட் பாயிண்ட். அனி மேட் வெரி குட் பாயிண்ட். டாப் 4 அடிக்கலன்னா பாட்டம் 4 என்ன பண்ணுவாங்க? அப்படி ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. இது எனக்கு என்ன புரியல, இன்னைக்கு டாப் 4 அங்கதான் ஐ ப்ளேம் விஜய் சங்கர். விஜய் சங்கர் கேம் நம்பர் 4. புரிஞ்சுக்கோ, விஜய் கம்ஸ் இன் தி டாப் 5. சரி, விஜய் சங்கர் இஸ் பிளேயிங் as a batsman. அவன் 4 தான் நீ பேட்டிங் வரான். விஜய் சங்கர் வச்சு 4வது ஓவரே வந்தானே விஜய் சங்கர் பேட்டிங்க்கு. 4வது ஓவர் தொசுக்கின்னு இருக்கான். நீ வேற அவன் அதான் அவன் ஏன்டா அவன் பயப்படுறான் பேட்டிங் ஆடுறதுக்கு. அவனை 4 ரன் பண்ணாங்க. அவனை போட்டு எதுக்கு பயப்படுறவன போய் 4 ரன் பண்ணி பேட்டிங்க்கு? அப்பா அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் அந்த LBW அவுட் 3 தடவை அவுட் ஆனாருங்க. 3 தடவை ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் பாலே ஆல்மோஸ்ட் அவுட் நானி சார். அனி போன மேட்ச் அனி 6வது மேட்ச் என்னாச்சு? அவன் அமிச்சாங்க திருப்பி 4 தான் அமிச்சாங்க. அவன் ஃபர்ஸ்ட் ஒரு 6 அடிச்சான். அதுக்கப்புறம் எப்படி பால் எங்க இருந்தா டிங்கின்னு ஸ்டம்ப் காலி போல்டு. திருப்பி இந்த மாதிரி 4வது அமிச்சாங்க, 4 போட்டாங்க. ஐயோ நான் ஸ்டார்க் ஆடணுமா இப்படி போல்டு ஆல்மோஸ்ட் போல்டு. அவன் லூஸ் மாதிரி பறையில வந்து அவுட் கேட்கல, இல்ல LBW அது. சோ இவன் 4 அமிச்சா பயப்படுறான். he's scared to come and bat. அவனை போய் நீங்க 4 ரன் பண்ணீங்க. டாப் 4ல விஜய் சங்கர் comes in top 4. So that's why தோனியாது என்ன யோசி, தோனி ரொம்ப ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. விஜய் சங்கர் டாப் 4ல வரான், துபே 5 தான் வரான் பேட்டிங்க்கு. புரிஞ்சுக்கோ. போன மேட்ச் சிக்கா விஜய் சங்கர் ஏன் 4 வந்தான்னா, அப்ப ஸ்டார்க் போடும்போது தூபேவை எக்ஸ்போஸ் பண்ண வேணாம்னு பார்த்தாங்க. அதுதான் பண்ணாங்க அவங்க. நானி இதே வருஷம் பண்ணிருக்கீங்க. ஏன்னா நான் வந்து அப்படின்னா விஜய் சங்கர் நான் வந்து டூபே வந்து ஃபீல்டிங் பண்ணவானா, நீ போலிங் பண்ணவானா, நீ பேட்டிங் மட்டும் வந்து போடு. பேட்டிங் ஸ்பின்னர்ஸ் சொன்னா 6 அடி, அவ்வளவுதான் அவன் பேட்டிங். அவனுக்கு பேட்ஸ்மேன் தெரியாது, அவனுக்கு வேற கிரிக்கெட் தெரியாது. அவனுக்கு அவன் போலிங் போடுவான்னு தெரியாதா, அவன் ஃபீல்டிங் பண்ணுவான்னு தெரியாதா? அப்படின்னு பார்த்தா நானி அவன் என்ன பண்ணிருக்கான் பாரு. வீட்லயே உட்காந்து நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், நான் 4 ஓவர் மட்டும் பேட்டிங் மட்டும் பண்ணுவேன், நான் இவ்வளவு பால் பேட்டிங் பண்ணுவேன் சொல்லிட்டு இதுதான் பண்ணிருக்கா பாரு. So then I think it's I personally think Chika it is affecting his batting in நான் சொல்லுவேன். The impact player வந்து சும்மா ஸ்ட்ரெயிட்டா ஆடுறது is affecting his batting. I think he needs to bowl a couple of overs. அவர் ஃபீல்டுக்குள்ள இருக்கணும். அவர் அந்த பல்ஸ் ஆஃப் த கேம் வந்து he should get into the pulse of the game Chika. அப்பதான் சில பிளேயர்ஸ்க்குலாம் வரும். he's right now ஸ்ட்ரெயிட்டா போய் பேட்டிங் ஆடு, ஸ்ட்ரெயிட்டா போய் 6 அடி. எஸ் ஃபார்ம்ல இருக்கும் போது அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஃபார்ம்ல இல்லாத போது யூ நீட் டு ஃபீல் த பல்ஸ் ஆஃப் த கேம்னு எனக்கு தோணுது Chika. பர்ஃபெக்ட் பாயிண்ட். நான் அதான் போன மேட்ச் சொன்னேன், 11ல ஆடுங்கடா, 2 ஓவர் கொடுங்கடா, ஒரு ஃபீல் ஆஃப் தி கிரவுண்ட் இருக்கட்டும், ஃபீல் ஆஃப் கிரிக்கெட் தெரியும். ஃபீல் அண்ட் கடைசியில் 2 ஓவர் யாருக்கு அவுட் ஆயிருக்காங்க இந்த லாஸ்ட் 2 மேட்சஸ்? யாருக்கு அவுட் ஆயிருக்காங்க? லெக் ஸ்பின்னர் ஹசரங்கா சொல்லி எடுத்துட்டு போயிட்டா. இந்த மேட்ச் வந்து நீங்க அந்த 10 மேட்ச்ல அந்த பஞ்சாப் மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா லெக் ஸ்பின்னர் தான் எடுத்தாங்க. அங்க ராகுல் சேரும் ஹர்ப்ரீத் பாரும் தான் எடுத்தாங்க. அதான் கடைசியில பார்த்தா ஸ்பின்னர்ஸ் தான் அவுட் ஆயிட்டு இருக்கான். So what I'm trying to say to your viewers is நம்ம CSK வந்து ஒரு ராங் நோஷன்ல இருக்கான். சிவம் துபே தான் எந்த ஸ்பின்னர் 6 சாமி 8 சாமி 10 சாமின்னு சொல்லிட்டு 6 சாமி சொல்லிட்டு ஓட்டினாங்க. இது வரைக்கும் 5 சாமி 1 சாமி 2 6 சாமி சொல்லி ஓட்டு இந்த எந்த 6 சாமின்றது காலி. அவன் அதே மாதிரி விஜய் சங்கர்லாம் ப்ளீஸ் அடே ஏன்டா 4 பயப்படுறான் பேட்டிங் வரதுக்கு. 4 நான் 4 வேணுமா பேட்டிங் அப்படின்னு பயப்படுறான். ஆக்சுவலா அவன் தான் பயந்து இருக்கான். நீ பாத்தீங்க I'm going number 4 why me 4 no sense அப்படின்றான். இதெல்லாம் ஒரு ஸ்கோர் ஆகுது. இது பாக்க கடைசியில பார்த்தா 128 ஸ்ட்ரைக் ரேட் மாதிரி தெரியுது. இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் ஸ்டாட்ஸ் ப்ரூவ் யூ ராங். இந்த 40 balls Chika actually லாஸ்ட்ல அந்த 2 ஓவர் அடிச்சதுனால he was able to make up but he was 40 or 40 balls. நீ சொல்றவனே சாவரகால சம்போ சங்கர் இவன் இல்ல கரெக்ட். இதான் இந்த நீங்க தூபே சொன்ன பாயிண்ட் பெர்ஃபெக்ட். he should be on the field. the same mistake SRH is also doing. ஹெட் வந்து உள்ள உட்காந்துக்கிறாங்க. ஹெட் என்ன மாதிரி ஒரு ஃபீல்டர் அவரு, என்ன அவர் 2 ஓவர் போலிங் போடுவார், அவர் நேரம் எடுத்து பேட்டிங்ல விடுறாங்க. அங்க அவங்களும் காலி. சோ இதே மிஸ்டேக் தான் பண்றாங்க. இம்பாக்ட் பிளேயர்லாம் ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்கன்னு நினைச்சு உள்ள வைக்கிறாங்க, which is wrong. அவங்க லெக்ஸ் எல்லாம் மூவ் ஆகணும். அப்பதான் வந்து நீங்க ரியலாவே ஃப்ரெஷ்னா அதுதான் ஃப்ரெஷ்னஸ். ஆக்சுவலா பார்த்தா நேஹல் வேதர் அன்னைக்கு ஆடுனாங்க 11ல ஃபீல்டிங் பண்ணது ஃபீல் பல்ஸ் கிரிக்கெட் இருந்தது. அங்கதான் வந்து நீ பேட்டிங்ல போலாம் பண்ணலாம். ஓகே they didn't win the match. That's a different issue. That's the whole thing. The honest to God question that everybody is asking, CSK are they looking like the worst side this IPL? Ani, let me put it this way, still 10 matches are there. Now what the problem is, I asked you one simple question Chika. CSK இப்போ ஆடின கிரிக்கெட்ல எல்லா டீம்ஸும் பார்த்துட்டோம். இந்த எல்லா டீம்ஸ்லயும் பார்த்ததுல நம்ம பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் டவுனா இருக்கா மீதி டீம்ஸோட? Are we playing the worst brand of cricket? I mean, let me put it honestly to you.
I'll be very frank. Honest, as of today, yes. The answer is yes. Because the positive approach கிடையாது, intent கிடையாது. தில்லுக்கு துடுன்னு ஒரு யங்ஸ்டர் இறக்கிறது கிடையாது. தில்லுக்கு துடு போட்டு ஓப்பனிங் போட்டு டமா டிமி டமா போட்டு யாருமே இன்டென்ட் கிடையாது பேட்டிங் பண்றதுக்கு. See, other teams are also struggling like this. Mumbai Indians are struggling like us only. 4-4. Mumbai Indians are struggling like CSK only. 4 matches only 1 win. Mumbai Indians. CSK 4 matches only 1 win. So Mumbai Indians are no better. But Mumbai Indians at least are trying again. They also have their own same woes. Chika, whatever said and done, Chika, they have also won only one game. At least ஒரு நமந்தீரே இல்லாட்டி ஒரு விக்னேஷ் புத்தூரே இல்லாட்டி அந்த அஸ்வினி குமார்னு ஒரு நல்ல யங்ஸ்டர் ஆடி நல்லா பண்றான் Chika. Nani sir, where do you stand on this? Nani sir? இல்ல, I agree with you. Battingல சுத்தமா இன்டென்ட் இல்ல. At least ஆனா நான் வந்து is it the worst team நீங்க கேட்டீங்கன்னா நான் டெஃபினட்டா அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா we have got I really believe we are not that, Nani sir. நான் இப்ப கூட சொல்லிறேன். I'll clarify that. But the brand of cricket we are playing right now looks like that. Nani மூணு டீம் வந்து இதே மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. CSK, Sunrise Hyderabad, Mumbai Indians. 4 matches 1 win. பட் என்ன நான் சொல்ற வரேன்னா இந்த அப்ரோச் வந்து இப்ப இதே டீம் தான் வெச்சிட்டு if you change your mindset and your approach, even now it's not too late ன்னு நான் சொல்றேன். பட் அந்த அப்ரோச்சை நீங்க மாத்தணும். டோட்டலா வந்து you have to go for ஒரு aggressive win every match. இந்த process you lose. அப்பதான் வந்து you will அதாவது the fear of dismissal, fear of failure எல்லாம் இல்லாம தைரியமா நீங்க தில்லுக்கு துட்டுன்னு சொல்லிட்டு நீங்க போனோம். நீங்க வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா still CSK has got the one of the best bowling attacks. அது வந்து நம்ம சந்தேகமே கிடையாது. ஏன்னா ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஸ்ட்ராங் ஆனா you can make up with the other department. So CSK is good in bowling, but அந்த பேட்டிங்கை மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், அந்த அப்ரோச்சை எப்படி மாத்தணும், அந்த மைண்ட் செட்டை மாத்தணும், அந்த பாசிட்டிவ் இன்டென்ட்டை கொண்டு வரணும். அது who is going to get it, who is going to talk, அதுதான் மெயின். Actually, Nani made a very valid point of yours. Actually, நம்ம bowling பார்த்தா நீ last 2 matches we pull back brilliantly. Even against RR, நீ பார்த்தா we pull back. அவங்க RR ஓட 220 நினைச்சோம், 180 தான் அடிச்சாங்க RR. இன்னைக்கு 220 நினைச்சோம், 180 நாட் தான் அடிச்சாங்க. So 2 matches we pull back brilliantly thanks to a brilliant bowling. But இன்னைக்கு என்ன தப்பு பண்ணா captaincy also mattered a lot today. ஏன்னா 100 அஹமத் கம்ப்ளீட் பண்ண விட மாட்டேன்றீங்க, அஸ்வினை கம்ப்ளீட் பண்ண விட மாட்டேன்றீங்க, ஜடேஜா கம்ப்ளீட் பண்ண விட மாட்டேன்றீங்க, முகேஷ் சௌத்ரி விட்டுன்றீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு. என்ன நியாயம் அது? What? I don't understand this logic at all, Nani. முகேஷ் சௌத்ரி கம்ப்ளீட் பண்றாங்க 4 ஓவர். அங்கதான் we lost the match. 4-50. 4 over 50 அவரு. And which starts asking the question la Chika, நம்ம வந்து டெஃபினட்டா வந்து எஸ் இட்ஸ் ஸ்டில் டூ ஏர்லி. 4 மேட்ச் தான் நடந்திருக்கு. பட் எல்லாரும் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறது வந்து என்னடா இதுதான் நம்ம ஆக்ஷன்ல எடுத்த நம்மளோட கோர் பேட்டிங் லைனப்பா, கொஞ்சம் பாக்குறதுக்கு டெஃபினட்டா ரொம்ப வீக்கா தெரியுது, ரொம்ப வல்னரபிளா தெரியுதுன்னு டெஃபினட்டா எல்லாருக்கும் ஃபேன் மேலே கொஸ்டின். எனிவே கைஸ், Chika, let's talk about Equitas most bankable player of the match. Of course, உங்களோட தத்து பிள்ளை KL Rahul. 100% மச்சான், அவன் தான் most bankable player. really என்ன வேணா சொல்லுங்க, Equitas bankable player na it has to be KL Rahul only. ஏன்னா நிஜமா பாரு மச்சான், bankable player மாதிரி தான் ஆடினா. You have to understand அவன் என்ன மாதிரி சாலிட் ஆனா பாரு, ஒரு ரிஸ்க் இல்லாம ஒரு ட்ரஸ்ட் பண்ண அவனை. You could trust him just like how you trusting Equitas Bank. You can trust bankable player and you have trust, you have confidence that guy will do well. அதெல்லாம் அந்த பிளேயர் அவன் தான். Everybody knew he could do well. நீ 2 லேண்ட் பிரியா அனுப்பு, ஓப்பனிங் லேண்ட் பிரியா அனுப்பு, 5 லேண்ட் பிரியா அனுப்பு, 7 லேண்ட் பிரியா அனுப்பு, நான் அடிக்கிறேன். I am there for you. எங்க இருந்தா நான் இருக்கேன் உனக்கு. You can bank on me. You can just don't worry, I am there. I'll do it for you. அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறானல, அதுதான் KL Rahul greatness. And the best part is he plays all these authentic cricketing shots. And ஒரு ஷாட் ஆனா பாத்தியா மச்சான், 100 அஹமத் வைட் ஹவுஸ் ஷாட் போட்டான்டா. அங்கே அந்த பிளாட் பார்டர் தலை மேல அடிச்சான், விக்கெட் கீப்பர் தலை மேல அடிச்சான் பாத்தியா, ஐ மீன் bowler தலை மேல அடிச்சான் பாத்தியா, என்ன ஷாட் மச்சான் அது. So அதனால the bankable player not definitely has to be only Equitas bankable player, has to be only KL Rahul as well. In fact bankable player na is an asset. Bankல தான assets எல்லாம் build ஆகும். அதுதான் அங்க actually பாத்தீங்க is asset to any team. எனக்கு தெரிஞ்சு. Come on, Nani's gem is right away. But Nani sir, just to sum up, we'll go on to the next match. Nani sir, quick ஒரு 5 point summary கொடுங்களேன் CSK பத்தி. CSK I think வந்து they have to back their team. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த காம்பினேஷன் ஒரு மாதிரி வந்திருக்கு. ரீப்ளேஸ் காம்போஜ், அதாவது இவனை முகேஷ் எடுத்துட்டு பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து உங்க bowlers அந்த ஸ்பின்னர்ஸ் என்ன Chika இப்படி நீங்க விஜய் சங்கர் வச்சுப்பியா 11ல
சிக்கா சிக்கா 69 இப்போ அடிச்சிருக்காரு இருக்கிற சிக்கா. டேலண்ட்ல இல்ல அட்லீஸ்ட்ல அவர் வந்து ஒரு 60 ரன்னாவது அடிச்சிருக்காரு சிக்கா. எஸ் ஆமா இன்னைக்கு வந்து சொதப்பினாரு மிடில்ல, இல்ல பட் அட்லீஸ்ட் ஹீஸ் காட் சம் டீ. வேற யார் இருக்காங்க சிக்கா, நீங்க அதுதான் சொல்லுங்களேன். கேக்குறேன். அண்ட் அதாவது ருத்துராஜ் அண்ட் கான்வே ஓப்பனிங் பண்ண வைப்பேன் ஷோராவே. அதே மாதிரி இந்த ருத்ராஜ் ஹேஸ் டு ஓபன் நானிஸ். யா he has to open with கான்வே அண்ட் அந்த அக்ரெசிவா ஆடுறதுக்கு பண்ணணும். கான்வே ஒன்னா நீ வந்தா ஒரு எண்ட்ல நீ வந்தா கொஞ்சம் தள்ளி ஆடு. ருத்ராஜ் எல்லாம் இருக்க வரைக்கும் அதுவும் வந்து என்னன்னா ஸ்ட்ரைக் ரேட் வந்து 100லாம் ஆடக்கூடாது. கான்வே ஆடினா கூட 140ல ஆடணும். அந்த மாதிரி தான் இப்போ அப்ரோச் இருக்கணும். எக்ஸ்ட்ரா 20 ரன்ஸ் நம்ம அடிச்சு வைக்கணும் எப்படி இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினா. சோ அதுதான் அந்த இன்டென்ட். மோஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் சாரி இன்டரப்ட் நானி, டாஸ் வின் பண்ணா பேட் பண்ணுங்க. எப்ப கேட்டால் போலிங்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல இன்னையோட சேர்த்து 11 இன்னிங்ஸ் யார் டாஸ் வின் பண்ணி பேட் பண்ணிருக்காங்க, அவங்க வின் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு 2 மேட்ச் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடி வின் பண்ணா. எப்ப கேட்டால் போலிங் சேசிங், எதை கேட்டால் டியூ ஃபேக்டர். என்னையா டியூ ஃபேக்டர், இந்த ஃபேக்டர் அந்த ஃபேக்டர்னு எவனை கேட்டால் போலிங். நேற்றுக்கு பாம்பே வந்து போலிங் பண்ணா உத வாங்கிட்டாங்க. என்ன இன்னைக்கு சிஎஸ்கே போலிங்னா உத, பஞ்சாப் போலிங்னா உத. இல்ல நான் என்ன சொல்றேன்னா இப்ப டியூ வருது கிடையாது. எங்கேயுமே பெரிய லெவல்ல டியூ இல்ல. சோ அதுக்கு என்ன அந்த கெமிக்கல் எதனா போட்டு எதாவது பண்ணிட்டாங்களா வந்தாலும் நானி சார் இட் கெட்ஸ் நெக்லெக்டட் பிகாஸ் யூ கேன் சேஞ்ச் தி பால் ஆஃப்டர் 10-11 ஓவர்ஸ். அது வேற இப்போ ஒரு புது ரூல் வந்திருக்கு. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஷோவே சொன்ன, டீம்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஹேவ் a massive advantage going into the tournament. அந்த டவுட்டே கிடையாது. பேட் ஃபர்ஸ்ட் கான்வே ரூத்து ஓபனிங் கம்போஜ் 100% உள்ள வந்தாகணும். டீமோட இன்டென்ட் ஈவன் இஃப் யூ லூஸ் we are going for aggressive way. even if we lose by 100 runs no problem சொல்லி போனா they can start winning matches. இதுதான் எனக்கு தெரிஞ்சு பண்ணணும். ஜடேஜா கொஞ்சம் மேல எல்எஸ்ஜி பேட்டிங் ஃபர்ஸ்ட் வின் பண்ணிட்டாங்கடா எஸ்ஆர்எச்சோட பாத்தியா அன்னைக்கு. அண்ட் முந்தானேதி கூட எல்எஸ்ஜி யாரோட எல்எஸ்ஜி பாரு மும்பை இந்தியன்ஸோட திருப்பி பேட் டாஸ் பண்ணி வின் பண்ணாங்க முந்தானேதி கூட எல்எஸ்ஜியோட. இல்ல ஜிகா yeah see there will be some times where if probably கொஞ்சம் dampness இருந்தா bowling first will not be a bad option, but more often than not in the particular season batting first has been an advantage. There is no doubting that. In short, definitely Ruturaj Gaikwad has to open with Devon Conway. Adula endha doubt kadiyadu. I don't know what he's trying to do by going number 3 Chika. Whether he's looking at his position in the Indian team and thinking that he wants to position himself as a number 3 batter, adu namalukku theriyadu. Adu or clear cut clarity theriyala namalukku. And you have been in that position Chika. Indian team selection in varumbodhu sometimes vandu ungalku or spot open ah irukku illati spot opener ah irukuma ena அவர் இந்தியாக்கு நம்பர் 3ல தான் நிறைய ஆடினாரு. T20லயும் நிறைய நம்பர் 3ல தான் ஆடினாரு அவருக்கு இந்தியாக்கு. அங்கதான் நல்லா பண்ணாரு. ஸோ மேபி ஹி லுக்ஸ் அட் ஹிம்செல்ஃப் as a நம்பர் 3. அது ஃபர்ஸ்ட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது ஷுவர் ஷாட் சீக்கா, ஐ எம் வித் யூ ஆன் ஒன் ஆஸ்பெக்ட் சீக்கா. அண்ட் சி we have to bring in youngsters Nani sir. அதுல வந்து எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது Nani sir. In fact I will go one level further and say நடுவுலயே if you can start breeding in another wicket keeper batsman, why not? ஏதாவது ஒரு நடுவுல 2 மேட்ச் வந்து எம்எஸ் தோனிக்கு வந்து பேக் டு பேக் மேட்சஸ் ஒரு 2 கேம் பிரேக் கொடுக்கணும்னா கூட ஒரு வேற கீப்பர் பேட்டர் நம்மளுக்கு இருக்காங்கன்னா we can try them out ஒரு 1 or 2 games. There Vansh Bedi, why not? Why do we, is it too far to think like that Chika? Nothing wrong in it. But நேத்து ரோஹித் சர்மா ஆடல நேத்து பாருங்க. ரோஹித் சர்மா நிஜமா இன்ஜர்டா நாட் இன்ஜர்டா தெரியாது எனக்கு. ஆடல ரோஹித் சர்மா. They are trying, no? They are also trying, right? They must have lost the game. They might have lost the game. இன்னைக்கு Faf ஆடல one of the most important players DCK and they still are managed to win it. I believe in the younger generation can do something special guys. எனக்கு நிஜமாவே அந்த பிலீஃப் இருக்கு. நீங்க எல்லாரும் கேட்கலாம் ஏன்னு. ஏன்னா நான் நிறைய கிரிக்கெட் பாக்குறேன் சீக்கா. நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த T20 ஃபார்மேட் சின்ன வயசுல இருந்தே they are practicing for it சீக்கா. நிறைய they are brave, they are fearless. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு fearless cricket is the way forward. So why can't CSK just do that? Or okay 1 or 2 matches in the Vansh Bediக்கு பரவாயில்ல என்ன ஆப்போகுது. மேக்ஸிமம் 2 games அவன் ஃபெயில் ஆக போறான். அந்த 1 or 2 games தானே MSD வந்து ஒரு கேம் பிரேக்லனா கூட I am sure he himself will accept it Chika. Maybe yes, definitely yes. Why not? It's a good idea. You will have to start trying youngsters. The trial and error method தான் மச்சான் எல்லாத்தையும் ஒர்க் ஆக போறது. அப்படிதான் உனக்கு எல்லாமே பண்ண போறாங்க. அவங்க பாரு அவன் திடீர்னு பார்த்தா எல்லாம் புதுசா மச்சான் எவனை பாரு திக்வேஷ் எவனோ மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ரா. He looks like the best spinner in the tournament. He looks like the best bowler in the tournament.
மோஸ்ட் தடவராங்க மச்சான் எல்லாம் அடிக்கிறதுக்கு அவனை ரெட்லியா போலிங் போடுறான் அவனும். செம்ம கான்பிடன்ஸ், செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படி இருக்கு. ஆனா எவ்ரி மேட்ச் வந்து அந்த இது வாங்கிக்கிறாரு அவரு, பனிஷ்மெண்ட்டுக்கு வந்து ஃபைன் கட்டுறாரு. பட் இருந்தா கூட செம்ம கான்பிடன்ஸ். இப்படி எழுதி பண்ணிட்டு 15 லட்சம் 20 லட்சம்னு ஃபைன் போட்டு இருக்காங்க ஒவ்வொரு மேட்சும். அவர் 2 டிமெரிட் பாயிண்ட் வேற வாங்கியிருக்காரு. பட் ஈவன் தென் ஹிஸ் அக்ரெசிவ் இன்டென்ட் அண்ட் தி செல்ஃப் கான்பிடன்ஸ் ஹியஸ், எவ்வளவு பெரிய பேட்ஸ்மேன் நீ பிஸ்தா பேட்ஸ்மேன் இருந்தாலும் நான் வந்து போடுறேன் தைரியமா போடுறாரு. சோ அந்த இது வந்து ஃபேண்டாஸ்டிக். மச்சான் 90 ஓவர் போடுறான் மச்சான், வந்து வின் பண்ணி கொடுக்குறான் வந்து மும்பையோட. Alright, so okay, let's move on from CSK, guys. Let's absolutely move on from CSK. ஏன்னா Punjab versus RR, ரெண்டு பேரும் பஞ்சாப்னு சொன்னோம் சிக்கா, but halfway stageல it looked like RR were going to win. Minute they scored 200 plus, it was going to be difficult பஞ்சாபுக்கு. And especially நான் நேத்துக்கே உங்ககிட்ட சொன்ன watch out for Jofra Archer. I got the Punjab versus RR match wrong. You also got it wrong. But I got the CSK versus DC match right, Chika. I said DC will win. But Jofra Archer back to his best without a doubt. பறக்க விட்டாரு. இன்ஃபேக்ட் பேட்டர்ஸே கொஞ்சம் ஓட விட்டாரு. ஜகாதா பிரியான்ஷ் ஜகா ஜிங் டிங் ஜகா ஜகா டங் டங் ஜகா ஜகா. அவன் இவனே ஸ்ரேயஸ் என்ன செம்ம சூப்பர்பா அடிக்கான்னு பார்த்தேன் நானு. 2 கவர் தலைக்கு மேல சூப்பர்பா அடிச்சான்னு பார்த்தா 3வது பால் வந்து பால் ஆக்சுவலி எக்ஸ்பெக்டிங் பவுன்சர் என்ன பண்ண மீன் வந்து சைட் இதுக்கு போய் பாயிண்ட் மேல அடிப்பான், அந்த பாயிண்ட் மேல அடிப்பான், தேர்ட் மேன் மேல அடிப்பான். அவன் he was actually expecting a bouncer. அங்க ஜாப் ராஜன் நேரா ஜிர்ரு விட்டான். அவன் போல பேசிட்டான் என்ன தெரியுமா மச்சான், 145 146 149 ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு போகுது பால். டிங்கு சக்கு டிங்கு சக்கு டிங்கு சக்கு டிங்கு 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 எடுத்தான் போட்டு நீ சிக்கா. எப்பவுமே இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் உங்களுக்கு தெரியாது இல்ல, எவ்வளவு பெரிய ஃபாஸ்ட் பவுலர்லாம் ஆடி இருக்கீங்க. இந்த ஃபாஸ்ட் பவுலர் அந்த ஓடி வர அந்த ரன் அப் ரிதம் இருக்குல்ல, அது வந்து வந்தாலே ஜோஃப்ரா ஆர்ச்சர் இத்தனை நாளா வந்து சும்மா அப்படி ஜாலியா வந்திருந்தாரு. பட் இன்னைக்கு அந்த ரன் அப்லயே பாத்தீங்கன்னா இட் வாஸ் அப்படியே அந்த ஸ்மூத் வந்து எல்லாமே ஒரே மோஷன்ல வந்தது. சோ அங்க வந்த உடனே தெரியும் லிட்ரலி ஸ்ரேயஸ் ஐயர் வந்து லெக் சைடு போயிட்டார். அந்த இல்ல சார், ஐ டோன்ட் திங்க் அவர் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் மச் இம்ப்ரூவ்ட் ஓவர் தி ஷார்ட் பால். இல்ல பட் ஐ அக்ரி வித் வாட் சீகா சார் செட். ஹி ப்ராபபிலி எக்ஸ்பெக்டட் தி ஷார்ட் பால், அதனால நவுந்து கட் பண்ணலான்னு. பட் ஆனா எனக்கு ஸ்ரேயஸ் ஐயர்ல ஜகா வாங்கின மாதிரிலாம் எனக்கு தோணல. ஃபர்ஸ்ட் ஷாட்ல ஆடும்போது செம்மையா அடிச்சாரு, ரொம்ப நல்லா அடிச்சாரு. முதல் 2 வந்து அப்படியே வந்து போட்டோகிராஃபி இது மாதிரி போட்டோ எடுக்கிற மாதிரி இருந்தது, கரெக்ட். பட் என்னன்னா the way Archer was steaming in, he thought 2 பவுண்டரி அடிச்சிட்டோம் வந்து மண்டையில அடிக்க போறது டங்குன்னு அப்படின்னு. என்ன ஆயிடுது, அந்த பால் போறதுக்கு முன்னாடி he was on the leg side, பேக் ஆஃப் பண்ணிட்டாரு. if he had come inside the line அப்ப அவுட் ஆயிருந்தா கூட பரவாயில்ல, பேக் ஆஃப் பண்ணிருந்தும் போது டெஃபினெட்லி அந்த பால். அதுல என்னன்னா இன்னும் ஒண்ணு, ஜோஃப்ரா ஆர்ச்சர் எப்ப ஃபார்ம்ல இருக்காருன்னா when he starts taking bold விக்கெட்ஸ். எப்பவுமே நீங்க பாருங்க, அவர் ஷார்ட் பால்ல விக்கெட் எடுக்கிறதா எடுத்துடலாம். ஜோஃப்ரா ஆர்ச்சர் எப்பப்பெல்லாம் போல்ட் எடுக்கிறாரோ, இந்த ஆஸ்திரேலியா சீரிஸ் வந்த போது அதான் பண்ணுவாரு, ஸ்டெம்ப்ல பட்டு பெயில்ல பட்டு பவுண்டரிக்கு போகும் பால். சோ அந்த மாதிரி ஒரு ஆர்ச்சரை நம்ம திருப்பி பாக்குறோம். தட் வாஸ் a beautiful sight. Good for Yashasvi Jaiswal. In 4 overs போட்டா விக்கெட் எடுத்தா ஆர்ச்சர் coming back to form is a good sign. And most important in an RR point of view, very surprisingly all the bowlers have started doing well. அஸ்லங்கா நல்லா bowling போட ஆரம்பிச்சான் போன மேட்ச்ல இருந்து. ஆர்ச்சர் போன மேட்ச்ல நல்லா bowling போட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் தீக்ஷனா bowling போட ஆரம்பிச்சான், நல்லா போட ஆரம்பிச்சான். சந்தீப் சர்மா ஆல்ரெடி நல்லா bowling போட்டு இருக்கான் அவங்களுக்கு. So 4 solid bowlers போட ஆரம்பிச்சாங்க நல்லா அவங்களுக்கு, which is a big sign for as far as RR is concerned. Yeah, and their batting la vera Yashasvi Jaiswal also coming back to form is a big plus RR ku. Anyway, producer points table la podunga, and the golden points table la neenga paakalam. Ipo CSK at number 9 Chika, SRH da CSK oda kammi ena net run rate nala, but MI CSK and SRH Delhi only team still undefeated in the contest la. Kudos to Delhi, super ஆரம்பிச்சிருக்காங்க. Hemang Badani, I thought Hemang Badani's planning has been brilliant Chika. ஏனா நம்ம கிரெடிட் கொடுக்க மாட்டோம். அந்த 3 மேட்சஸ்ல ஹேமந்த் பதானி has definitely planned brilliantly for his team. அவரோட ஒர்க் எத்திக்ஸ் தெரியுது சிக்கா. நான் பவுண்டரி லைன்ல எனக்கு க்ளோஸா நோட்டீஸ் பண்ணியிருந்தேன். எப்பெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் வருதோ அவரே ஓடி போய் கொடுக்குறாரு அந்த இன்ஃபர்மேஷன். he is one everywhere. அதனால தான் ஒரு நல்ல ரெப்புடேஷனோட வந்திருக்காரு. ஒரு இந்தியன் கோச்சிங் ஹெட் கோச்சா சந்திரகாந்த் பண்டிட் அங்க கேகேஆர்ல பாக்குறோம். இங்க ஹேமந்த் பதானி now I think it is doing really he is going to do wonders in தோணுது சிக்கா actually டெல்லிக்கு.
Actually, yes, ஹேமந்த் கிரெடிட் கொடுத்தே அவனு, வேணுகோபால் ராவ் கிரிக்கெட் கொடுக்கணும், அவன் தான் கிரிக்கெட் டைரக்டராங்க. ஸோ இந்தியன்ஸ் வச்சு பண்றாங்க. They just have Peterson as a mentor மாதிரி வச்சிருக்காங்க. So probably Peterson comes and gives the confidence, the talk, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க டாக்டிக்ஸ்ல. ஓவரால் நீ பார்த்தா I think ஹேமந்த் is doing a brilliant job. Yes, the Indian இவ்வளவு நாளா என்ன வச்சிருந்தாங்க இவங்க, ரிக்கி பாண்டிங், ஷேன் வாட்சன், எல்லாம் ஒரு 4-5 பேர் வச்சு படையே வச்சிருந்தாங்க. அந்த படையெல்லாம் அமிச்சிட்டு எனக்கு யாருமே வேணா, எனக்கு போறோம் வாடா வேணும், நம்ம ஊர் பையன் வேணும் வாடா, நம்ம ஊர் பையன் ஹேமந்த் வாடா போறா, ஓகே கெவின் நீ வேற கமெண்ட் பண்ணி கொஞ்சம் வா கெவின் அப்படி போட்டு அப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. Which is a good sign. End of the day, the Indian Premier League, it's not a foreign Premier League, it's not an Australian Premier League, not English Premier League, not a South African Premier League. ஆனா என்ன பண்ணுது, அப்பா இவன் தான் பெஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கன் தான், எல்லா கோச் ரொட்டேஷன்ல போயிட்டு இருக்காங்க. இந்த கிராண்ட் ஆண்டி பிளவர் ஃபர்ஸ்ட் உதவாங்கிட்டு எல்எஸ்சில உதவாங்கிட்டு இப்ப ஆர்சிபி போயிட்டான், ஆர்சிபில விட்டு உதவாங்கிட்டு வேட்டோரி வந்து ஹைதராபாத் போயிட்டான், இவன் வந்து ரிக்கி பாண்டி பாம்பே டெல்லியில உதவாங்கிட்டு பஞ்சாபுக்கு போயிட்டான். இவங்க ரொட்டேஷன் அவங்களுக்குள்ளே ஆடிட்டு சீகா சார், நீங்க பிரான்சைஸ் கிரிக்கெட் பத்தி பேசுறீங்க. இந்தியன் கிரிக்கெட்டே வந்து கிரெக் சாப்பல், கேரி கிறிஸ்டன், ஜான் ரைட் அவங்க எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தானே ரவி சாஸ்திரி, அனில் கும்ப்ளே, கௌதம் கம்பீர்னு வந்திருக்காங்க. இப்பதான் வந்து ராகுல் டிராவிட். சோ இந்தியன் டீமே பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சைடே பாத்தீங்கன்னா நீங்க வந்து தே ஆர் கமிங் பேக் டு த இந்தியன். இந்தியன்ஸ்க்கே நல்ல டேலண்ட் இருக்கு அப்படின்றத வந்து ரியலைஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹேமந்த் படானி டெஃபினெட்லி வந்து அவருக்கு ஏதோ ஒரு மெத்தட் வச்சிருக்காரு. அவர் ஹேஸ் ஹிஸ் ஓன் மெத்தட். ஏன்னா நீங்க டிஎன்பிஎல்ல 4 டைட்டில் அடிக்கிறாரு, ஜாஃப்னால போயிட்டு அங்க ஸ்ரீலங்கால டைட்டில் அடிக்கிறாரு, சவுத் ஆப்பிரிக்கால போய் டைட்டில் அடிக்கிறாரு. சோ அதே மாதிரி இப்போ இந்த இது யுஏஇ IL T20லயும் டைட்டில் அடிக்கிறாரு. சோ டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ்ல டிஃபரெண்ட் டீம்ஸோட இஸ் வின்னிங் டைட்டில்ஸ்னா டெஃபினெட்லி ஹி ஹஸ் காட் ஹிஸ் ஓன் மெத்தட். டெஃபினெட்லி ஹேட்ஸ் ஆஃப். ஹேமந்த் வெல்லண்டா மச்சான், குட் லக், காட் பிளஸ் யூ ஹேமந்த். வெல்லண்டா வேணும், ஐ அம் வெரி ஹாப்பி ஃபார் யூ வேணும். எனிவே கைஸ், ஐ நோ எல்லாரும் கொஞ்சம் இமோஷனலா இருக்கும். இன்ஃபேக்ட் சீக்காவே நீ கொஞ்சம் நல்லா இமோஷனலா பேசினாரு, நானி சாரும் கொஞ்சம் வந்துட்டு நானி சார் அண்ட் மீ வர் மோர் காமன் தோணுது. பட் இட் இஸ் ஒன்லி ஸ்டில் 4 games. Having said that, it is only still 4 games. CSK can still make a comeback, Chika. Let's not write them off too early. Nobody is writing off Ani. I think nobody said we are written off. The point is we are saying, Ani நான் தான் சொன்னேன், அன்னைக்கு மறக்காத CSK கம்பெனி கொடுக்குறது SRH இருக்கான், கம்பெனி கொடுக்குறது மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்க மச்சான், மறக்காத. See, the other teams are only one extra win away. So it's not that point. The point stable எடுத்து பார்த்தா இங்கலாம் க்ளோஸ் தான் பாயிண்ட் இருக்கு. The point is we are talking about the attitude, the way they play the cricket, everything has to change is what we are trying to say, nothing else. பட் இதுக்கு மெடிசின் வந்து வின்னு தான். அந்த ஒரு வின்னு வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா இட் வில் ஸ்டார்ட் ரோலிங். அதுதான் அந்த வின்னு. ஆக்சுவலா இன்னைக்கு வந்திருந்தாங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கும் இந்த சீசன். இன்னைக்கு they missed it. சரி, anyway, வெயிட் பண்ணி பார்க்கலாம் guys. Before you go, don't forget to check out Campa, don't forget to check out Equitas. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika, hit the bell icon notification. We'll be back again. Cheers guys.